அன்பினர்களே, இன்றைய புதன்கிழமை செய்தியாக தருகின்றோம். இந்திய பாதுகாப்பு அமைச்சர் எதிர்வரும் செப்டம்பர் 9ஆம் தேதியும் 19ஆம் தேதியும் இலங்கையில் இருக்கப் போகின்றார். அவர் 8ஆம் தேதி இரவே இங்கு வருகின்றார். எதற்காக வருகின்றார்? அதன் பின்னணி என்ன? முதல் பின்னணி சொன்ன போனால், அவருக்கு அதாவது இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையின் கடல் எல்லை என்பது, அதிலும் குறிப்பாக வடகிழக்கு நோக்கிய பகுதி என்பது இந்தியாவின் பாதுகாப்பு பிரதேசம். இதை நான் பல ஊடறுப்பு மற்றும் காணொளி தந்திருக்கின்றோம். இலங்கையின் வடகிழக்கு பிரதேசம் என்பது இந்தியாவின் பாதுகாப்பு வலயம். சரி, இப்ப திடீர் வருகை என்னையாம்? திடீர் வருகை என்றார் மன்னார் படுகையில், மன்னார் பகுதியில் 2 பில்லியன் பீப்பாய், கிட்டத்தட்ட ஒரு 20 ட்ரில்லியன் கன அளவு கொன்ற எரிவாயும் கிடைக்க போகிறதா ஒரு ஆராய்ச்சி மூலம் கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா? அதாவது எண்ணெயும் பீப்பாய், எண்ணெயும் எரிவாயும். அப்ப நம்மளும் சவுதி அரேபியா ஆகிருவோமா? ஆமா. இயற்கை, அதாவது இயற்கை வளங்களை பொறுத்த வரையில் அபிவிருத்தி செய்வதில் இலங்கையுடன் நீண்ட காலங்களாக பங்காளியாக பணியாற்றி வருகின்ற அனுபவம் வாய்ந்த சர்வதேச நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றது இலங்கை அரசு. இதுதான் முக்கியமான காரணம். அதாவது இந்தியாவை மீறி இலங்கை இப்படியான ஒப்பந்தங்களை அந்நிய தேசங்களுக்கு கொடுக்கின்ற போது அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாக அமைந்துவிடும் என்றும், இதில் சீனா தீவிரம் காட்டுவதாகவும், இந்தியா ஒரு சிபார்சு செய்து இந்திய நிறுவனம் ஒன்றுக்கு கொடுப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை நாசுக்காக செய்ய போகின்றார்கள். ஆனால் வருவது என்னவென்றால், ஏற்கனவே இவர்கள் 5 ஆண்டுக்கான ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்று இலங்கையும் இந்தியாவும் செய்திருக்கு இல்லையா? அந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தை புதுப்பித்து கடல் சார்ந்த பகுதிகளில் இலங்கை இந்தியா இணைந்து பணியாற்றும் ஒரு விதமாகத்தான் அவர் இலங்கை வருகின்றார் என்று இந்திய செய்தி ஒன்று இருக்கின்றது எம்மிடம். இது எப்படி கசிந்திருக்கின்றது அதை நாம தரணும் இல்லை, சொல்லணும் இல்லை. அதாவது இவங்க இந்த மன்னார் படுகையில எண்ணெயும் கேஸும் இருப்பதாக பிடிச்சு இவங்க சர்வதேச நிறுவனங்கள் தான் கொடுக்க போறாங்க. இது இலங்கையின் ஜனாதிபதி அலுவலகத்திலிருந்து இந்திய தூதரகத்துக்கு ஒரு செய்தி பறக்கின்றது. இதெல்லாம் இரகசிய தகவல். அதன் மூலம்தான் சுற்றி வளைக்க விரும்ப, அதன் மூலம்தான் டெல்லிக்கு செய்தி போனவுடன் இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் மீறி எங்களை மீறி நீங்க வேற நாட்டுக்கு கொடுக்க முடியுமா? அது கூடாது இல்ல, எங்கட கொடுங்கன்னு பேசுறதுக்காகத்தான் பிஜேபி அமைச்சரவையின் ராஜ்நாத் சிங் இலங்கை வருகின்றார். சரி, செய்திக்குள்ள போய் பார்த்துருவோமா? இந்த பயணம் மேற்கொண்டுள்ள அவர் இலங்கை அதிபரும் பாதுகாப்பு அமைச்சரும் ஜனாதிபதி அனுருக்கும் அவங்களை சந்திக்கிறாங்க. பிரதமர் ஹரணியை சந்திக்கிறாங்க. பாதுகாப்பு அமைச்சர் செக்ரட்டரி ஏர் மார்ஷல் ஓய்வு பெற்று அதெல்லாம் அங்க ஒன்றுமில்லை, சும்மா பேருக்கு பார்த்துட்டு போறானே. இப்படி இலங்கட பாதுகாப்பு தரப்பு முக்கிய கனவான்களை எல்லாம் ராஜ்நாத் சிங் சந்திக்கின்றார். இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தின் கடல்சார் பாதுகாப்பு, மெரிடைம் செக்யூரிட்டி, இரு நாடுகளுக்கு இடையிலான ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்தல் மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தங்களின் செயற்பாடு குறித்து விரிவாக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது இந்திய தரப்பு ஓலை. இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கின் இந்த பயணமானது முக்கியமாக இரு நாடுகளுக்கு இடையான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதாகவும் பிராந்திய பாதுகாப்பை உறுதி செய்வதாகவும் நோக்கமாக கொண்டுள்ளது என்று இந்திய தரப்பால் சொல்றாங்க. ஒப்பந்தங்களை மதிப்பீடு செய்தல் கடந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை பயணத்தின் போது கையெழுத்தான இரு நாடுகளுக்கிடையான பாதுகாப்பு ஒத்துழைப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் செயற்பாடுகள் மற்றும் முன்னேற்றங்களை ஆய்வு செய்வதாகவும் இந்த பேச்சுவார்த்தை அமையப் போகின்றது. கடற்கரை சார் மற்றும் கடல்சார் பாதுகாப்பு ஒப்பந்தம் என்று இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தின் இந்தியன் ஓஷன் ரீஜன் கடல்சார் பாதுகாப்பை பலப்படுத்துவது குறித்தும் கூட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்க போறாங்களாம். அதாவது அந்த பாக்கு நீரிணையில முற்றுமுழுதாக கண்ணமைக்க போறாங்க இந்தியா. எங்களை மீறி யாருக்கும் கொடுக்காம ஒரு பாதுகாப்பு ட்ரைனிங் மாதிரி அந்த பாக்கு நீரின பகுதிகளில் இந்தியாவோட நேவியின் உளவு பிரிவு சுத்த போறாங்க. இரு நாட்டு ராணுவ படைகளுக்கு இடையான தொடர்புகளை ஆழப்படுத்துவது, கூட்டு பயிற்சிகளை அதிகரிப்பது, பேரிடர் மேலாண்மை ஒத்துழைப்பு மற்றும் பாதுகாப்பு துறை சார்ந்த தொழில் வாய்ப்புகள் குறித்தும் பேச போறாங்க. அதுல என்ன பாதுகாப்பு துறை சார வேலை வாய்ப்பு இருக்கு? 2 நாட்டு நேவி, இலங்கையை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. இந்தியா தன் நேவி உளவு பிரிவு வந்து
பல வகையான பிரிவுகளை கொண்டு இறக்க போறாங்க கடல் எல்லையில. இலங்கை மற்றும் இந்தியா இடையிலான பாதுகாப்பு மற்றும் இராணுவ ஒத்துழைப்பு நீண்ட வரலாற்று பின்னணியை கொண்டது என்றும் இரு நாடுகளுக்கும் இடையே பொதுவான பாதுகாப்பு நலன்கள், பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் கடல்சார் பாதுகாப்பு ஆகியவற்றை இலக்காக கொண்டு பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை இவங்க கூட்டாண்மை முறையில செய்ய போறாங்களாம். இந்தியா இலங்கை பாதுகாப்பு ஒத்துழைப்பின் முக்கிய அம்சங்கள் என்றும் மற்றும் அடிப்படை கோரிக்கை என்றும் கூட்டு ரோந்து நடவடிக்கைகள், இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் சட்டவிரோத நடவடிக்கைகள், போதைப் பொருள் கடத்தல் மற்றும் மனித கடத்தலை தடுப்பதற்காக இந்திய கடற்படையுடன் இலங்கை கடற்படை இணைந்து கூட்டு ரோந்து பணியிலும் கோஆர்டினேட்டட் ஃபேட்டால் பயிற்சியிலும் ஈடுபட போறாங்களாம். அதை நான் சொல்லிட்டேன் இல்ல. பிராந்திய கடல்சார் பாதுகாப்பை பலப்படுத்தும் நோக்கில் நிகழ்நேர ரியல் டைம் தகவல் பரிமாற்றங்கள் மற்றும் உளவுத்துறை ஒத்துழைப்புகள் மேற்கொள்ள போறாங்களாம். கூட்டு ராணுவ பயிற்சி என்று இந்தியாவும் இலங்கையும் கூட்டு ராணுவ பயிற்சிகளை, அதாவது இரண்டு நாடுகளும் இணைந்து ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி ஒன்றையும் இலங்கை படை அதிகாரிகள் இந்தியாவில் உள்ள புகழ்பெற்ற ராணுவ கல்வி நிறுவனங்கள் டிஃபென்ஸ் சர்வீஸ் ஸ்டாஃப் காலேஜ் போன்றவற்றில் பயிற்சியை கொடுக்க போறாங்களாம். இருக்கிற பயிற்சி போதாதா? எல்லாம் முடிஞ்சுதானே. இனி இலங்கையின் பாதுகாப்பு தேவைகளை கருத்தில் கொண்டு ரோட்டரி விங் விமானங்கள், ரோட்டு கப்பல்கள் மற்றும் ரேடார் அமைப்புகள் போன்ற பாதுகாப்பு உபகரணங்களை இந்தியா மானிய அடிப்படையிலோ அல்லது நீண்ட கால கடன் உதவிகளிலோ வழங்கி வருகிறது. தொழில்நுட்ப உதவிகள் என்று, அதாவது இவங்களோட மெயின்டெனன்ஸ் ஹெல்ப் சொல்லி வழங்கப்பட்ட தளவாடங்களை பராமரிக்கவும் இந்தியா மிகப்பெரிய வல்லுநர்களை இலங்கை கொடுக்க போறாங்களாம். இந்தியாவின் முதல் முன்னுரிமை என்று இதை செய்ய போறாங்களாம். அதாவது இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக விளங்கும் எந்த ஒரு வெளிநாட்டு சக்தியின் ராணுவ செயற்பாடுகளுக்கும் இலங்கையின் துறைமுகங்கள் அல்லது வான்வெளிகள் பயன்படுத்தக்கூடாது என்பதில் இந்தியா தொடர்ச்சியாக ராஜதந்திர கவனத்தை செலுத்தி வருகிறது. நீங்க இன்றைக்கு நாளைக்கு வேறொரு நாட்டுக்கு இந்த ஒப்பந்தம், உங்களோட ஆயில் கேஸ் ஒப்பந்தத்தை கொடுத்தால் எங்களுக்கு அது அச்சுறுத்தல் எங்கிட்ட கொடுங்க, அது சரிதானே, இந்தியா தான் கொடுக்கணும். நீங்க எப்படி சைனா பார்க்கணும்? சைனா தான் மும்முரமா நிற்கிறான். சைனா கொடுத்தா இங்கு முருகல் ஏற்படும். அதுவே ரணில் விக்ரமசிங்கே மற்றும் தற்போதைய அரசாங்கங்களின் காலப்பகுதி என்பது கடந்த சில ஆண்டுகளில் இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு துறையை மேலும் ஒருங்கிணைப்பதற்கான சில உயர்மட்ட விவாதங்கள் நடந்துள்ளன. குறிப்பாக எரிசக்தி இணைப்பு, பொருளாதார ஒருங்கிணைப்பு ஆகியவற்றுடன் பாதுகாப்பு துறையிலும் நெருக்கமாக செயல்பட இரு நாடுகளும் உடன்பட்டுள்ளன. கடந்த 25ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை பயணத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையே கையெழுத்தான பாதுகாப்பு ஒத்துழைப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் முழுமையான மற்றும் அதன் முக்கியமான அம்சங்களை பார்ப்போமானால், இந்த ஒப்பந்தமானது இரு நாடுகளின் பாதுகாப்பு உறவுகள் மேலும் முறைப்படுத்தவும் கட்டமைக்கவும் உருவாக்கப்பட்டதுடன் 5 ஆண்டுகள் செல்லுபடியான ஒரு அக்ரிமெண்ட். இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லாமை என்றால் இலங்கையின் நிலப்பரப்போ அல்லது கடல் பகுதியோ இந்தியாவின் தேசிய பாதுகாப்பிற்கு தீங்கு விளைவிக்கும் எந்த ஒரு செயலுக்கும் அல்லது வெளிநாட்டு சக்திகளுக்கும் பயன்படுத்தப்பட மாட்டாது என இலங்கை தரப்பில் உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ஒப்பந்தம் எங்க போகணும்னு சொல்லுங்க. இப்ப அதுல என்ன ஒப்பந்தம் பாத்துங்க, இதுதான் ஒப்பந்த முறல். எப்படி கடல் வழியாக தரை தேவையிலேயே கடல் வழியாக ஆகாய மார்க்கமாக இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் வருகின்ற எந்த நடவடிக்கையும் செய்ய மாட்டோம்னு ஒப்பந்தம் போட்டுட்டு இந்தியாவிட கேட்காம நீங்க ஆயில் கேஸ் தோன்ற விடயத்தை அங்க வேற எங்கேயும் கொடுக்கலுமா, அதை எங்கிட்ட கொடுங்கன்னுதான் இந்த ஒரு முருகல் வரப்போகுது. கொடுத்துதான் ஆகணும். என்ன கேட்டால் ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்திற்கு அமைய இரு நாடுகளின் இறையாண்மை, பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடாமை ஆகியவற்றையும் மதித்து செயல்பட வேண்டும் என்றும் இந்தியா எதிர்பார்க்குது. இந்தியாவில பக்கம் மக்கள் நியாயம் இருக்கா இல்லையா? ஏகப்பட்ட விடயம் அடங்கியிருந்தாலும் இப்பொழுது மன்னார் படுக்கையில் 2 பில்லியன் பீப்பாய் எண்ணெய், கிட்டத்தட்ட 20 ட்ரில்லியன் கனஅடி கேஸ் நம்ம கிட்ட இருக்கு. அப்ப நம்ம பணக்கார நாடா அப்புறம் ஜாமி. இலங்கை அரசாங்கம் இலங்கை பெட்ரோலிய அதிகார சபை மூலமாக மன்னார் கடற்பகுதியில் அமைந்துள்ள 34,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட 4 பிரதான ஆய்வு துண்டங்களை சர்வதேச எரிசக்தி நிறுவனங்களுக்கு வழங்குவதற்காக நேற்று முதல் 25ஆம் தேதி நேற்று முதல் இந்த ஒப்பந்தத்தை கொடுக்க அறிவிக்கப்பட்டாங்க இலங்கை அரசு. 21ஆம் ஆண்டின் 21ஆம் இலக்க பெட்ரோலிய வளங்கள் சட்டத்தின் கீழ்
வலுப்படுத்தப்பட்ட ஒழுங்குமுறை சட்ட கட்டமைப்போடு நாட்டின் பெட்ரோலிய வளங்களை பொறுப்புடன் மதிப்பீடு செய்து அபிவிருத்தி செய்ய சர்வதேச முதலீட்டாளர்களை இலங்கை அரசாங்கம் வரவேற்குதான். இன்டர்நேஷனல் இன்வெஸ்டர் நீங்க வரவேற்கிறீங்கடா, அடுத்த வீட்டுக்காரன் சும்மாவா? ரைட். அதாவது என்னுடைய காணி கொண்ட பக்கத்து காணி துண்டை ஒன்றை விற்க போறோம் என்றால் அடுத்த வீட்டுக்காரன் கேட்காம நீ எங்கிருந்து ஆள் பிடிச்சி விக்கலுமா? அதைத்தான் இந்தியா கேட்க போகுது. மன்னார் கடற்படுகையானது இலங்கையின் மேல்நிலை பெட்ரோலிய துறை முதலீடுகளின் மையமாக திகழ்கிறது. 100 மீட்டர் முதல் 3000 மீட்டர் வரையிலான ஆழமான கடற்பகுதியில் பரந்து விரிந்து காணப்படுகிறது ஒயிலும் கேஸும். 4 துண்டங்களிலும் இயற்கை வாயு மற்றும் திரவநிலை பெட்ரோலிய படிமங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே முன்னைய ஆய்வுகள் மூலம் இவைகள் நிரூபிக்கப்பட்டுள்ளது. நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விரிவான புவியியல் தரவுகளுடன் கூடிய இந்த இயற்கை வளங்களை முழுமையாக மதிப்பீடு செய்ய சர்வதேச நிறுவனங்களுக்கு இந்த சிறந்த வாய்ப்பை வழங்குறது தேவையில்லப்பா. நீ இந்தியாவுக்கு கொடுத்து அழகா செஞ்சு தருவான். எந்த பஞ்சம் வந்தாலும் இந்தியாவில கை நீட்டுறீங்க. உங்களுக்கு மிகப்பெரிய பண நெருக்கடி வந்தா இந்தியாவிட்ட கை நீட்டுறீங்க. IMF கிட்ட எல்லாம் இந்தியா காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. இப்ப மட்டும் என்ன நொட்டிக்கிட்டு வேறு நாட்டு கொடுக்க போறீங்க? இந்த திட்டம் குறித்து கருத்து தெரிவித்த எரிசக்தி அமைச்சர் அனுரி கருணாதிலக்க நாட்டின் இயற்கை வளங்களை பொறுப்பான முறையில் அபிவிருத்தி செய்வதில் இலங்கையுடன் நீண்ட கால பங்காளிகளாக இணைந்து பணியாற்ற அனுபவம் வாய்ந்த சர்வதேச நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். அப்ப ஆக இந்தியா கொடுக்கிற நோக்கம் உங்களுக்கு இல்ல. ஆட்சி கவலும் மறைச்சு கொள்ளுங்க. நீங்க இந்தியாவிட்ட நொட்டிக்கு வந்தா ஆட்சியை கவுப்பான். இதே போன்று TDASL இன் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் நீல் டி சில்வா அவர்கள் பேசுகையில் மன்னார் படுகையின் பலமான தரவுகளும் வலுப்படுத்தப்பட்ட நிறுவன கட்டமைப்பும் சர்வதேச ஆய்வாளர்களை ஈர்க்கும் ஒரு புதிய பார்வையை வழங்கும் என குறிப்பிட்டார். நீங்க சர்வதேச சந்தைக்கெல்லாம் போறது கிடையில இந்தியா மிகப்பெரிய ஒரு பலம் அமைப்பான். இத்திட்டம் தொடர்பாக கேள்வி மனுக்கள் ஆவணங்கள் ஆகஸ்ட் 25 நேற்று முதல் வழங்கப்பட்டுள்ளதன் தரவு அறிக்கை டேட்டா ரூம் ஒன்றும் செப்டம்பர் 1 முதல் திறக்கிறாங்களாம். திறந்துட்டு புள்ள அது மட்டும் இல்லாமல் அடுத்த செப்டம்பர் 29, 30 லண்டனில் நடைபெறும் உலக எரிசக்தி உச்சி மாநாட்டிலும் அக்டோபர் 21 நடைபெறும் பிரத்யேக வீர்ச்சுவல் கூட்டத்திலும் நவம்பர் 16, 14 மலேசியாவில் நடைபெறும் ஆசிய பெட்ரோலிய புவி விஞ்ஞான மாநாட்டிலும் விழிப்புணர்வு வீதி உலாக்களும் நடத்த போறாங்களாம். இதற்கு பதிலளித்த நலிந்த தேசமும் மன்னார் படுகையில் இருக்கிற விடயம் பற்றி சொல்லியிருக்கிறார். நாங்கள் அன்று எண்ணெய் இல்லை என்று கூறவில்லை. ஆனால் அதாவது ஜேவிபி அதாவது மகிந்தர் காலத்துல இப்படி எல்லாம் மன்னார்ல எண்ணெய் இருக்கு என்று சொன்னால் ஜேவிபி நக்கலை போட்டுச்சு. ஊடகக்காரங்க கேட்கிறாங்க, நீங்க அப்ப நக்கலை போட்டீங்களே இப்ப செய்யறதுக்கு நாங்கள் அன்று எண்ணெய் இல்லை என்று கூறவில்லை. தேர்தல் காலத்தில் எண்ணெய் இருப்பதாக கூறி மக்களுக்கு வழங்கப்பட்ட அரசியல் வாக்குறுதியை அன்று விமர்சித்தோம். எண்ணெய் பீப்பாய் கணக்கில் விநியோகிக்கப்படும் என்றுதான் அன்று கூறப்பட்டது. ஆனால் நாங்கள் அந்த அரசியல் கூற்றுக்களை விமர்சித்தோம் தவிர புவியியல் தரவுகளை நிராகரிக்கவில்லை என்றும் ஸ்போக் மினிஸ்டர் நலிந்த ஜெயதிச அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இலங்கை கனிம எண்ணெய் கூட்டுத்தாபனத்தின் ஊடாக எண்ணெய் ஆய்வுக்கான அனுமதி பத்திரங்களை வழங்குவதற்கான முறைப்பாடு திட்டமிட்ட நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். மன்னாரில் எண்ணெய் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. அப்ப நம்மளுக்கு எல்லாம் எண்ணெய் சீப் ரேட் கொடுப்பானா இல்ல என்ன பண்ண போறாலும் தெரியல. உண்மையிலே எரிபொருள் வாய்ப்பு ஒன்று இலங்கை கிடைச்சிருக்கு. அதை இந்தியாவை விட்டு வேறு நாடுகளுக்கு சைனா குறி வச்சிருக்கிறான். அமெரிக்கா இன்னும் மூக்கு நுழைக்கல. சைனாக்காரன் பாக்கு நீரின மன்னார் கடல் பகுதியில வந்து அவன் மெஷினை கொண்டு போட்டால் எந்த மாதிரியான கப்பலை கொண்டு வச்சுட்டு இந்தியாவை உளவு பார்ப்பான். அப்ப நீங்க ஏற்கனவே ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கங்க. ஆகாய மார்க்கமாக கடல் மார்க்கமாக இந்தியாவின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமைகின்ற எந்த ஒரு நடவடிக்கையும் செய்ய மாட்டோம் என்று ஆளும் தரப்பு சொல்லிட்டு இந்தியாவை கேட்காம நீங்க எண்ணெயை கொண்டு சைனா கிட்ட கொடுக்க போறீங்க என்றால் இந்தியா படுப்பானா இடிப்பானா? அது நியாயமும் இல்லை தானே. என்ன கேட்டால் இந்தியாவோட பேசாம ஒட்டுமொத்தம் இதுக்கு டெண்டர் கோல் பண்ண தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. ராஜ்நாத் சிங் கிட்ட பேசுங்க, அழகான முறையில செய்யுங்க. இந்தியா கொண்டு இறக்கும், நமக்கும் ஒரு பாதுகாப்பு, அவளுக்கும் ஒரு பாதுகாப்பு, பிரச்சனையே இருக்காது. ஆனால் உங்களுக்கு இப்ப ஆட்சிக்கு ஆபத்து வரும், ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய தடங்கல் நிலை வரும் என்று நீங்கள் கருத வேண்டும். ஆனால் அதாவது ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்தியா கொடுக்கணும். எதிர்வருகின்ற தேர்தலே ஒரு தொங்கு பாலம். இந்த தொங்கு பாலம் நேற்றையில நீங்க இந்த மாதிரி வேலை ஒன்றுல இறங்கினீங்க என்றால் நிச்சயமாக எதிர்வருகின்ற ஆட்சிக்கு மிகப்பெரிய
ஆபத்தாக அமைந்துவிடும் என்றும் எச்சரிக்கை கொடுக்கின்றோம். மீண்டும் மற்றொரு காலையில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.